அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்ற வாரம் செய்த லக்ஷ்மி மேடம் 67 வயது சந்தியாபுரம் தொகுதியில் வந்து அட்மிஷன் ஆகி வட செட்டியாந்தர் துறையிலிருந்து வந்து அவங்க ஆக்சுவலி 2-3 பேரை என்னால் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பயந்து போனவங்கள எங்களுடைய வலுவான மருத்துவத்துறை டீம் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு அறிவுரை அண்ட் சப்போர்ட்டை கொடுத்து அவங்களுக்கு மெயின் என்ன பிரச்சனைனா ரொம்ப சின்ன குழந்தைலேருந்தே இந்த கட்டி இருந்துட்டு இருக்கு. அது வளர வளர அவங்க இப்போ 67 வயசு வரும்போது மிகப்பெரிய கட்டியாக அவங்க கண் பார்வையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து அவங்க மேலும் அறுவை சிகிச்சை பண்ணால் ஏதாவது உயிருக்கு ஆபத்தோ கண் பார்வை இழப்போ வரும் என்று பயந்து கொண்டிருந்தவர்களை நமது மருத்துவர்கள் திறம்பட அவங்கள வந்து அறுவை சிகிச்சை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு வந்து விளக்கம் அளித்து நமது மயக்கத்துறை மருத்துவர்களின் உதவியோடு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்து இப்போ அவங்க நமக்கு அவங்களுடைய விளக்கத்தை கொடுப்பார்கள். எனக்கு வந்து முகத்துல இந்த கட்டி வந்து சின்ன வயசுல இருந்தது, சின்னதா இருந்தது. அப்பதான் டாக்டருங்க அதை எடுத்து ஆபத்துன்னு விட்டாங்க, பயங்காட்டி விட்டுட்டாங்க. அது அப்படியே இருந்து போது விட்டேன். இப்போ இந்த 1 வருஷமா அது பாட்டுன்னு பெருசாகி ரொம்ப செயல்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதாங்க டாக்டர் இங்கே வந்து பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தாலும் எல்லா செக்கப்லேயும் எனக்கு இருந்ததுல ஏதோ கோளாறு ஏதோ 2-3 இருந்தது. எனக்கு சுகரு பிபி இதோ இருந்துட்டு அந்த மாத்திரையும் கொடுத்துட்டு என்னை நல்ல மாதிரியாக பெட்டில் வச்சுருந்து நல்ல மாதிரியாக செய்து தெய்வமாக காப்பாற்றி விட்டாங்க டாக்டருங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கட்டியே இவ்வளோ இதாக ஈஸியாக செய்து இன்னைக்கு 23 நாள் நல்லா இருக்கிறேன். இன்னும் எவ்வளோ வைத்தியமெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் இந்த டாக்டருங்களை பற்றி பயப்படாதீங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம், பார்க்கலாம். என்னால் முடியவில்லை, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி அனுப்பி விடுவேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் என் வயசுலேயும் எனக்கு 4 பொண்ணு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கிறேன். இந்த மாதிரி டாக்டருங்க ஹாஸ்பிட்டலும் நான் இதுவரைக்கும் என் வயசுக்கும் பார்த்ததில்லை. 63 வயசாகுது. ஆனால் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. காயமெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்கணும். கட்டி எடுத்ததுக்கு கூட என் முகம் எனக்கு இப்பதான் தெரியுது. அதுக்கு முன்னும் பாரி முகம் தான் எனக்கு தெரிஞ்சு கண்ணே மூடிச்சு. அவ்வளோ பெரிய கட்டி ஆகி பயந்துக்கிட்டு தான் நான் வீட்லயே இருந்தேன். அவ்வளோ பயந்து அப்புறம் அதுக்கு பிறகுதான் வந்து இப்பதான் இதுக்கு நல்ல யோசனை பண்ணி நான் செய்தேன். இந்த மாதிரி கட்டியே இப்படி செய்தாங்கன்னா சுலபமான கட்டி என்னென்ன ஆப்ரேஷன் எல்லாம் ஒன்றும் பயப்படுவானா, எல்லாம் வந்து பார்க்கலாம், செய்யலாம். இந்த மாதிரி மருத்துவ கல்லூரி வந்து என் வயசுக்கு இப்பதான் நல்லா பார்த்துட்டேன்.